ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பேர் வந்து பருப்பு தோசை. பருப்பு தோசைனா என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு எத்தனை கலோரிஸ் வேணுமோ பாதி கலோரிஸ் வந்து இந்த பருப்புலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்றதுனால நிறைய கலோரிஸ் வந்து உடம்புல வந்து இருக்கும், அதாவது சேரும். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சேர்த்துருக்கு அப்படின்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, இது மூணுத்தையும் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அரிசி வந்து 4 ஹவர்ஸ் தனியாக ஊற வச்சுருங்க. இட்லி அரிசி ஊற வச்சுட்டு 4 ஐட்டமும் நல்லா கிரைண்டரில் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. இது கூட வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, காரத்துக்கு ஒரு 4 மிளகாய், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ரேஷியோ எடுக்கிறீங்களோ, காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. 4+ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஒன்றாவே கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, வெங்காயம், பெருஞ்சீரகம், சோம்பு பெருஞ்சீரகம் 2 ஒன்று தான். அப்புறம் வந்து சீரகம், அப்புறம் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தோசை ஊற்றுற பதத்தில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது அடையாகவும் செய்யலாம், இல்லை வந்து நீங்கள் தோசையாகவும் செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து இப்போ செஞ்சுருக்கேன் பாருங்கள். தோசை மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே மாவு கரைச்சிருக்கேன். தடிசாக இருந்துச்சுன்னா பாப்பாவால் மெல்ல முடியாது. ஸோ அதனால் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா மாவு நீங்கள் வந்து அடை மாதிரி தட்டிக்கோங்க. தண்ணியாக வேணும்னா கரண்டியை போட்டு நீங்கள் மெலிசாக இது பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தோசை செய்யும் போதே வாசனை நல்லாயிருக்கும். நல்லா வேகணும். ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க. இதுக்கு வந்து சைடிஷ் எதுவும் வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு சைடிஷ் வேணும்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி, இது 2 நல்லாயிருக்கும். கார சட்னி நல்லாயிருக்கும். சாம்பார் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த 3 சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ரேஷியோ வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு நார்மல் சைஸ் இவ்வளோ பெரிய சைஸில் வந்து கிளாஸில் வந்து 2 கிளாஸ் 2 அரிசி போட்டிருக்கேன். அதாவது 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதில் வந்து பாதி, ஒரு கிளாஸ் இல்லைன்னா 1/2 கிளாஸில் வந்து பருப்புலாம் எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாம் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. அரிசி மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. அந்த அரிசி கூடவே 4 மிளகாய் இல்லைன்னா 5 மிளகாய், காஞ்ச மிளகாய், அது கூட ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் டைம் ஒரு 7 o'clock போல் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா காலையில் டிஃபனாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.